இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடக்குது? யாருக்கு யாரடி அத்தை? அங்க பாரு, அங்க நிக்கிறாள்ல, அவதான் என்னோட மருமக. அவ கூப்பிட்டா என்ன அத்தைன்னு. இனி உனக்கு அந்த அருகதையே கிடையாது. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏமா, நாங்க தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. ஆனா நீங்க இப்படி அவசரப்பட்டா எப்படிமா? ஓஹோ, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க பொண்ணு கையில கொடுத்த பணத்தை அவங்க திரும்ப வாங்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வீட்ல இருந்து ஒரு சல்லி பைசா கூட உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. ஒண்ணும் இல்லாத வீட்ல நாங்க எப்படி பொண்ணு எடுக்கிறது? அதான் என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி பண்ணுங்க, போங்க. ஏமா, என்ன இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும் இல்லம்மா? அதானம்மா மரியாதை. என்னது? உங்க பொண்ணு கையில இருந்து காசு போனதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா? என்ன நடந்துச்சுன்னு போய் உங்க பொண்ணையே கேளுங்க, போங்க. ஆமா, அப்படி சொல்லிட்டா மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? உடனே வேற எங்கேயாவது உங்களால 10 லட்சம் பணத்தை புரட்ட முடியுமா? முடியாதுல்ல. என் கார்த்தி, இவ்வளவு நடக்குது, நீ எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்க. அவங்களுக்கு தான் நம்ம லவ் பத்தி தெரியல. நீ எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எப்படிடா உன்னால அமைதியா நிக்க முடியுது? இங்க பாரு, அவன் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். நீ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உங்க எல்லாருக்கும் நாங்க லவ் பண்ண வரைக்கும் மட்டும் தானே தெரியும். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. என்ன இது? என்ன கார்த்திக், உண்மைய சொல்லட்டுமா? தீபா, என்னால இப்போ நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியே சொல்ல முடியும். ஆனா அதை கேட்டா எங்க அப்பா தாங்க மாட்டாரு. அதனால நீ தப்பிச்சேன். என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு என்னால இப்படி துரோகம் பண்ண முடியுது? முதல்ல என் மாப்பிள்ள சட்டையில இருந்து கையெடுமா.